ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். இன்றைக்கி வந்து வண்டியில் போகல ஃப்ரெண்ட்ஸ், நடந்துங்கிற பஸ்ஸில் போக போகிறோம். வண்டி வந்து ஊரில் போய் விட்டுட்டு வந்துட்டார் ரிசர்வ் டாடி. இப்போ வந்து நாங்கள் பஸ்ஸில் போக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ டைரக்ட் பஸ்ஸு கிடைக்காது, இன்டைரக்ட் பஸ்ஸு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அதுக்கப்புறம் தான் பஸ்ஸு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அது வந்துருச்சு. ஸோ அது வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே துணிலாம் பேக்கில் போட்டுட்ருக்கேன். நிறைய துணி இருக்குது, ரிசர்வோட துணி மட்டும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் மடித்து பேக்கில் போட்டுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி தான் ஊருக்கு கிளம்புறோம். பஸ்ஸில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வண்டி இல்லை, பஸ்ஸில் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து என்ன சமையல்னா, கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிக்கன் கிரேவி அண்டு நேற்று செஞ்ச சப்பாத்தி ஃப்ரெண்ட்ஸ், ரொட்டி. ஸோ மார்னிங் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், சாஃப்டாக இருக்கும். சிக்கன் கிரேவி ப்ளஸ் நேபாளி ரொட்டி இதான் சாப்பிட போகிறேன். சிக்கன் கிரேவி செம்ம சூடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் பண்ணோம். மார்னிங் ஒன்றுமே சாப்பிடல, அதனால் வந்து இப்போ 12 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றேன். பன்னெண்டு மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். ரிசர்வ் குட்டி வீடியோ எடுக்க விட மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஹாய் ரிசர்வ், ரிசர்வ், ரிசர்வ் பார்க்கவே மாட்டேங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ் கேமரா பாடுறா. ரிசர்வ் ஃப்ரெண்ட்ஸ் 3 டிஷர்ட் போட்டிருக்கேன். உள்ள 2, வெளில ஒரு டிஷர்ட், ஸ்வெட்டர் மாதிரி போட்டிருக்கேன். போட்டும் வேர்க்கல ஃப்ரெண்ட்ஸ் ரிசர்வ்க்கு. ரிசர்வ் யாரை தேடிட்டு இருக்கான்னா, அவங்க அப்பா தேடிட்டு இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே போயிட்டாருன்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸ், பஸ் மெதுவாக போயிட்டுருக்கு. பிளர்ராக தெரியுது பாருங்க. பிளர்ராக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு தெரியல. இருட்டாக போகுது. டைம் வந்து 6:30 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். செம்ம குளிர், அதனால தான் வண்டியில் வரல, பஸ்ஸில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிசர்வ்க்கு ஹெல்த்துக்கு காய்ச்சல் வந்து ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பஸ்லேருந்து இறங்குனதுக்கப்புறம் சிக்கன் ரைஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கடையில் பாருங்கள், நேபாளி ப்ரோ. நேபாளி, பட் இவங்க நேட்டிவ் வந்து அசாம், இந்தியா அசாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தார். ஸோ சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இங்கே ரீச் ஆகிட்டோம். ஸோ ரிஷப் டாடி வேலைக்கு போயிருக்காரு. வண்டி பாருங்கள் அங்கே இருக்குது. வண்டி இன்னைக்கு கொண்டு போகல ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி வேலைக்கு நடந்தே போயிருக்காரு போல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டாடிக்கு வந்து ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹெல்மெட் பார்க்கலாம். ரிஷப் குட்டி வந்து தூங்கிட்டுருக்கான். எப்போ எழுந்திருப்பான்னு தெரில. ரிஷப் டாடி வேலைக்கு போயிருக்காரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஹெல்மெட் பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹெல்மெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹீரோ பிராண்டோட ஹெல்மெட் கிடையாது இது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிஷப் டாடிக்கு கொடுத்த ஹெல்மெட். பட்டு ஜென்ஸு ஹெல்மெட் வந்து வேணான்னு தான் சொல்லிட்டு இருந்தார். அங்கே வந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். சரி போனால் போகட்டும்னு சொல்லிட்டு ஜென்ஸ் ஹெல்மெட்டே வாங்கிட்டு வந்துட்டார். ஏன்னா லேடிஸ் ஹெல்மெட் வந்து வியர் பண்ணுறதுக்கு இப்படி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா, அதனால தான் சொல்லிட்டு இருந்தார். பட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஹீரோ ஹெல்மெட்டு கிடைக்கல. இது பிராண்டு பேர் வந்து இதான் நினைக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பிராண்டு பேர். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஜென்ஸ் ஹெல்மெட்டாக இருந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வியர் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி கரெக்டாக இருக்குது. நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பட் என்ன பண்ணுறது, எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. ரிஷப் டாடிக்கு ஹெல்மெட் கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டாச்சு. மெம்பர் பிளேட் வந்துருச்சு. எல்லாமே முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இனிமேட்டுக்கு மந்த்லி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இஎம்ஐ தான் கட்டணும். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்பர் பிளேட்டு, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே செஞ்சாச்சு. 1 மந்த்து சர்வீஸிங்கும் பண்ணியாச்சு. இனிமேட்டுக்கு 3 மந்த்துக்கு அப்புறம் தான் சர்வீஸிங் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி. ரிஷப் டாடி வேலைக்கு போயிருக்காரு, வந்துடுவார். திங்ஸ்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். அரிசி இல்லை, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி இல்லை, எல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் 2 வீலர் வண்டி ஓட்டும்போது, 2 வீலர் பைக்கு இந்த மாதிரி வண்டி ஓட்டும்போது கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணிவிட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம பின்னாடி உட்காந்துருக்க யாராவது பின்னாடி உட்காருவாங்க இல்லையா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் வந்து கண்டிப்பாக ஹெல்மெட் வியர் பண்ணிட்டு போங்க. 2 பேரும் ஹெல்மெட் வியர் பண்ணி போகிறது நல்லது தான். மறக்காமல் எல்லோரும் ஹெல்மெட் வியர் பண்ணிவிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து சேஃப்டியாக இருக்கும், பாதுகாப்பாக நம்ம வந்து வண்டி ஓட்ட முடியும். ஸோ ரிஷப் டாடியோட ஹெல்மெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து ரெட் கலர் கூட இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் பிளாக் தான். பாருங்கள், பிராண்டு பேர் வந்து இதுதான் நினைக்கிறேன். இந்த பிராண்ட் வந்து நீங்கள் வியர் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நல்ல குவாலிட்டியாக என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து வண்டி பற்றி, ஹெல்மெட் பற்றி எதுவுமே தெரியாது. வெயிட் வந்து ரொம்ப வெயிட்டில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வெயிட்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப லோ வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது. ஸோ இந்த பிராண்டு நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ண போகிறேன், இதோட ரேட் என்ன, குவாலிட்டி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் சர்ச் பண்ணேன். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி வியர் பண்ணி பார்க்க போகிறாரு. போடுங்க. இது பிராண்டு பேர் வந்து ZX49 பிராண்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒரிஜினல் ஹெல்மெட் இது. ஹீரோக்கு வந்து ஹீரோ ஹெல்மெட் கொடுக்க மாட்டாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு தான் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாரு. கரெக்டாக இருக்கா ரிஷப் டாடி? கரெக்டாக இருக்கா? டைட்டாக தான் இருக்கும். போக போக லூஸ் ஆகுமா என்னன்னு தெரில. பின்னாடி திரும்புங்க.
ஓகே ஓகே, நல்லாயிருக்கு. எனக்கே டைட்டாக இருக்குது. நான் வியர் பண்ணி பார்க்கும்போது டைட்டாக தான் இருந்துச்சு. சரி கழட்டுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி வந்து வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பூண்டு ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு எவ்வளோ ரிஷப் டாடி? 50 ரூபா. 1/4 கிலோ 50 ரூபா. ஜீரகம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் ஜீரகம் 25 ரூபா ஜீரகமா. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ இந்த பேஸ்கெட்டில் போடணும். ஒரே ஒரு அன்னாசி பழம், இது வச்சு என்னது மாதுளம்பழம் வாங்கிட்டு வந்திருக்காரு ரிஷப்க்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி பேஸ்கெட்டில் எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆஃப்டர்நூன் லன்ச் என்னென்னா சாதம், இது வந்து பச்சை பயிறு சாம்பார் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மீல் மேக்கர் உருளைக்கிழங்கு போட்டு பொரியல் மாதிரி செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம், இது வந்து ரிஷப் டேடியோட சாப்பாடு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் நெய் ஊற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் மேலாப்பில். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிஷப் டாடி ஹேர் கட் பண்ண சலூன் கடைக்கு போயிட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இந்த தடவை நான் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணுங்கள், ஆர்மி கட் மாதிரி கட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேன்னு சொல்லிவிட்டு ஆர்மி ஸ்டைலில் வந்து ஹேர் கட் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த vlog கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் ஹை பட்டன் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.